பாவி பார்த்து வந்து பணமரமே, நீ ஒதி வரத்தான உதய மரமே. ஏண்டி ஒரு ஆண்மனுக்கு வரவு தெரியாமல் இப்படி இடித்து பேசுற யாரு நீ? ஏன் ஒரு பொம்பளை வராங்க தெரியாம மேனஸ் இல்லாம இடிச்சிட்டு இழிவா பேசுறீங்க? யாருங்க? ஹூ ஆர் யூ? ஏய் என்ன யூ? ஹூ ஆர் யூ? நல்லா இருக்குதுடியா. ஹூ ஆர் யூ எல்லாம் இங்கிலீஷ்டா. ரொம்ப படிச்சு பண்ணோம். நல்லா இருக்கு. Thank you so much. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன். அப்படியா? என்னுடைய பெயர் கனக சோழக்கண்ணே. நமஸ்தே, நமஸ்காரம், நமஸ்காரம். என்ன காரம்? நமஸ்காரம். என்ன நீ ஸ்வீட் காரம் அந்த காரம் அந்த காரம்ன்றா? என்ன இது? எல்லா லாங்குவேஜ்லயும் வணக்கம் சொல்றீங்க. அப்படியே வா நக்கம். எல்லா லாங்குவேஜோட இதுவே லாங்குவேஜ் வா நக்கம். இதாங்க தமிழருடைய பண்பாடு. பெரியவர்களை பார்த்த உடனே பணிந்து வைப்பது வணக்கம். அட 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 வா நக்கம். அம்மா நீ என்ன பண்ற? எலிமெண்டரி டீச்சரா போயிட்டா 1வது இருந்து 5வது வரைக்கும் பசங்க வரும். போன உடனே அந்த வணக்கத்தை மட்டும் வா நக்குன்னு சொல்லி கட்டி கொடு பசங்களுக்கு. இல்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வணக்கத்தை பிரிச்சு சொல்லி பாருங்க. எப்படி? வா இணக்கம் கொள்வோம். வணக்கத்தை பிரிச்சு சொல்லணும். ஆமா, அதனாலதான் வணக்கம். மனுஷன் எதையோ பிரிச்சுட்டான், நீ வணக்கத்தை பிரிக்க வந்துட்ட. ஆமா சரி ஆகட்டும். இருந்தாலும் இவ்வளவு தெல்லம் தெளிவாக அழகாக பேசுகிறாயே. ஆமாங்க. நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உனக்கு இங்க என்ன வேலை? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். அப்படி பிறந்த உடனே தாய் தந்தர் இருவருமே மாண்டு மடித்து. ஐயோ பிறகு இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய விறகு சொல்லிகளை பொறுக்கி என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். அப்படியா? என்னுடைய பெயரோ கச்சிலை. கச்சிலை அழகான பெயர். கச்சிலை அடைந்து வரும் கானகத்தில் கொடிய விருது ஒரு நேரமாகிவிட்டது. நீ ஒரு வாலிபப்பன், தன்னத்தன்மை இருக்கின்றாய். ஆகையால் விறகு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு நேரத்தோடு வீட்டுக்கு செல். எனக்கும் விலைக்கு நான் இருங்க. ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா? என்ன? நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னவருடைய கடமை. உண்மைதான். நீங்கள் இந்நாட்டுக்கு மன்னவர் அல்லவா? உண்மைதான். எனக்கு மிகப்பெரிய குறை நேர்ந்து விட்டது. என்னது? உனக்கு குறையா? அதை தீர்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். பெண்ணே, உனக்கு என்ன குறையாக இருந்தாலும் நாட்டு மன்னன் நான் இருக்கின்றேன். என்ன சொல்றவற்றால் நாட்டு வைக்கின்றேன். சத்தியமா? சத்தியமா. என்னை கட்டி அடைத்து ஒரே ஒரு முத்தம். அடி பாவி, பெண்களுக்கு எவ்வளவோ குறை இருக்கிறது. ஆனால் ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், இதுதான் உனக்கு இருக்கிற குறை. ஆமாங்க. ஏய், தன்னந்தனிமையில இருக்கின்றேன். அதனால இந்த ஒரே ஒரு குறையை மட்டும் தீர்த்து விட்டு. ஏய் பெண்ணே, ஒரு கால முடியாது. உன்னை கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை தர முடியாது. மாமா ஒரே ஒரு முத்தங்க முடியாது. நாளான தாமரை ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வருகிறாய். என்னால் கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை தர முடியாது. இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியாது. சூத்து கணக்கு எடுத்து வந்துக்கிறான் சொட்டை. ஏய் பெண்ணே, வேண்டாம் பிடிவாதம். இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாதா? நீங்கள் என்னை கட்டி அணைத்த முத்தத்தினை தருவரையில் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேங்க. இந்த ஒரு ஆடவனுக்கு ஆணவக்காரி முத்தம் வேண்டுமா? முத்தம் எவ்வளவு ஆணவத்தை பார்த்தாயா? பத்திரமாரியா தங்கம். என்னடியா? ஏய் என்ன செய்கிறாய்? நீங்க இங்க அச்ச அடியே இவ்வளவு எதமா இருக்கு அப்படின்னா அப்ப அங்க எங்க? ஹை பாரு எவ்வளவு நான் தெரிஞ்சிருப்பா. ஏய் பாரு ஏங்க போலாம்.
மயவர மாதிரி ஏற்கனவே போலவா என்ன சொல்ற? ஏன் 2024 காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டான். எப்படி? எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்க தான் ரேப் பண்ணுவீங்களா? அதனால நான் பொம்பளைங்க யாருக்கு ஆம்பளைங்க ரேப் பண்ணுறோம். அப்படியா? ஆம்பளை ரேப் பண்ண போறீங்களா? அடி பாவி, ஏற்கனவே நாடு குட்டு சவரா போயிட்டு நீங்க ஏற்க போறீங்களா? நாடு நாசமா போகுது, நம்மளுக்கு தேவைன்னா என்ன வா மாமா. என்னடி எல்லாம் ட்ரெண்டிங்ல கூட வர மாடா. எப்படி? வா நூக்காவா லைக்கா அடி பாவி, வா காவால வாயா. மழை தனி இது காவாலாம் ஏன் கூப்பிட்டுங்க காவால காவாயில கூப்பிடலங்க, பாட்டே தான். எப்படி? வா நூக்காவா லைக்கா நூக்காவா லைக்கா. காவாலி வர மாட்டேன், மோட்டு மல்லி வர மாட்டேன். இந்த இடத்தை விட்டு போக முடியுமா முடியாதா? மாமா நான் 20 ரூபாய்க்கு வரது மொத்தத்துக்கு வேண்டியதுறேன். அத்தா என்ன ஒரே ஒரு வாட்டி முத்தங்க முடியாது நீ? முடியாது. ஆமா. மாமா என்ன? இல்லனா இப்ப காலத்துக்கு அந்த மாதிரி புள்ளிங்க ஸ்டைல்ப்பா. எப்படி? ரத்த கொதிப்பு மாமா. அவனை இதே மாதிரி பண்ணிருந்தா காலைல 5 மணிக்கு பால் கறக்குற மாதிரி கறந்துருவோம் ஜாக்கிரதை. காலை கட்டுறியா? ஆமா. ஏண்டி எத்தனை எவ்வளவு பால் கத்துக்கற? வா காலை கட்டறதுக்கு 5 நிமிஷம் அது காலையும் கட்டுவேன். முட்டா. எல்லாத்தையும் கேட்டு எனக்கு தெரியுமா? ஏண்டி ரத்த கொதிப்புன்றிய இந்த காலத்துல உங்களை பார்த்து எம்பி பொண்ணுங்களை பாத்துங்களோ இல்லையோ, 25 வயசுல இப்ப நான் 50 வயசு வரைக்கும் ரத்த கொதிப்பா வராது. இப்ப 25 வயசே வர ஆரம்பிச்சு ரத்த கொதிப்பு உங்களை பாத்துக்க. ஏன்னா மாமா ஏய் இல்லனா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்ல வாங்க. எப்படி? தடி துடி தடா டட்டன். தடி துடி தடா அட்டிக்குதா? ஆமா. என்ன சொல்ற? அதான் இப்போ சிலேபிலாம் வந்து பாத்துக்கறே இல்லையா? சிலேபியா? ஆமா. என்னடி சிலேபி? அது கடைசியா எண்ட் மியூசிக் தான் ஹைலைட். எப்படி? தடி துடி தடா டட்டன். ஐயோ நல்லா இருக்குது மியூசிக். வா மாமா ஒரே ஒரு வாட்டி. ஏய் கட்டி பூடிடா கட்டி பூடிடா. என்னடி சொல்ற? எத்தனை கேட்டாலும் உன்னை கட்டி எடுக்க முடியாது, முத்தத்தை தர முடியாது. இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியுமா முடியாது? எத்தனை முறை எடுத்தாலும் சரி உங்களை கட்டி அடைத்த முத்தத்தை கொடுக்காமல் இந்த இடத்துல என்ன ஒரு ஆடவக்காரி முத்தம் வேண்டுமா? முத்தம் சரி, வந்த பெண் சென்று விட்டான். சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்ல வேண்டும். பேப்பையார் வருகின்றேன். என்னுடைய தாய் பொறுத்த வசீமையினை இவனுக்கு வைக்கின்றேன். பின்பு தெரியும் இந்த கட்டிலினுடைய ஆட்ட கொஞ்சம் மாட்டேன். ஆஹா, அழகிய சிலையே, அற்புத விளக்கே, அணையாத தீபமே, என் ஆனந்த ராகமே,
இப்படிப்பட்ட பேரனை படுத்துகின்ற ஞானமணி அப்புக்கு உப்புக்கு சப்புக்கு அப்புக்கு உப்புக்கு சப்புக்கா என்ன சொல்ற புரியவில்லையே. முதல் முறையா ஒரு ஆணை பார்க்கின்ற போது வார்த்தைகள் தடுமாறுகின்றது. அப்படியா? ஆமா. ஆஹா, என்ன ஒரு அழகு. அழகென்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். தேங்க்யூ சோ மச். அழகான முகம், அருமையான கண்கள், தேங்க்யூ. நீளமான பற்கள். அது சொல்லாத, தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் என் நாட்டில் கூட இப்படிப்பட்ட பேரக நான் பார்த்தது இருக்கவே முடியாதுப்பா. 5 மணி வரையும் அப்படியே பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. மூஞ்சில இருக்கிற பவுடர் எல்லாம் வச்சு பாரு, எல்லாம் பாருன்னு இருக்கும். இருந்தாலும் உன்னை நான் பார்த்தேன். பார்த்து விட்டீர்கள். உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். ஆசைப்பட்டு கொண்டு விட்டு. இருந்தாலும் உன்னுடைய பேர் என்ன? நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். என்னுடைய பெயர் தான். உன்னுடைய பேர் தான் அக்காவா? அக்கா இல்லப்பா, ஆய். என்ன சொல்ற? ஒன்று புரியவில்லையே. பொம்பளை பேர் தான் கக்கான்னு வைப்பாங்களா? ஆமா, 2 முறை கா சொன்னா 10 முறை கக்கா தானே. முதல் முறையா ஒரு ஆம்பளை பார்க்க சொல்லும் நீ வார்த்தைகள் தடுமாதாய் பேசிக்கலே டீசன்ட்கள். ஓகே, எனக்கும் அப்படித்தான். உன்னை நான் பார்த்த முதல் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியவில்லை. தெரியாது, அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கம்பெனி ஓனர் பண்ணாம இருக்கும். என்னத்துக்கு முன்னாடி உள்ளோம் என்னன்று மழை லைட்டா தூச்சி கீழே அடியில உட்காந்துங்க. மழை வந்துட்டு துட்டு மொத்த குத்துருவாங்களா? டேய் ஓச்சல் தான் ஓசி புடுவாங்க, ஜாக்கிரதை. அவன் மூடி வர அந்த குட்டி போட்ட நாய் உட்காந்து இருக்காது. மழை வருது துட்டு குத்துருவாங்களா? ஒதிப்பாங்க ஜெய். விநாயகர் வயிறு அப்படி செதிரி போன, ஜாக்கிரதை. மழை வந்தா கூட உனக்கு தாட்டு போட்டு ஆட சொல்லுவாங்க. அவன் மூடி பாருமா. அவனுக்கு வந்த உடனே பாலெட்ல சோறு போட்டாங்க. அங்க வர வெளியே இச்சுக்கலாம் போடுது, கால் வீங்கி போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணா உள்ள தைலம் வச்சிருக்கிறோம். அந்த நிவாரண ஒரு தைலம் வந்து ஷாம்பு பாக்கெட்ல அது என்ன ஒண்ணு உள்ள வச்சிருக்கிறோம். உள்ள வச்சிருந்த அந்த ஆளு நாங்க சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தோமே, அந்த சோயா சாஸ் அதை எடுத்து கால் பேசிக்கிறோம். எரியுது எரியுது எரியுதுன்னு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பான். எரியுது அப்படியே, ஆனா கால் வலி தெரியல. சோயா சாஸ் அங்க வந்து கேட்கும். அது சோயா சாஸ். சோயா சாஸ் ஆயுர்வேத மருத்துவம். இருந்தாலும் கட்டளை உன்னை நான் பார்த்தேன். ஆமா, உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். ஆசை கொண்ட காரணத்தினால் என்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம். முடியவே முடியாதுங்க. முடியாதா? நீங்களே பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அப்படியா? பாவி, நான் பெண்ணாக பிறந்தவள், ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் அது வந்த வழி பார்த்து உன் மீது ஆசை கொண்டு விட்டது நான். ஆசை கொண்ட காரணத்தினால் ஒரு நாட்டு மன்னவர் உன் மீது ஆசை கொண்டு விட்டேன். ஆகையால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் தங்கி செல்வது பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, அல்லது என் நாடுதான் வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரிக்கின்றேன். கட்டளை ஒரே ஒரு நாள் இரவு தங்குவதற்காக நாடு வேண்டாம், நகர வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். நான் கேட்கின்ற இந்த சத்தியத்தினை செய்தால் மட்டும் போதும். உங்களை கட்டளை 2 சத்தியமா? ஆமாங்க. உனக்காக 2 சத்தியம் என்ன? 2000 சத்தியம் செய்வதற்கு நான் தயார். முதல் சத்தியம், எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டு நீங்கள் பிரியவே கூடாது. இது முதல் சத்தியம். பிறகு 2வது சத்தியம், நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் நீங்க தந்துதலை என்று தர வேண்டும். அவ்வளவுதானே? ஆமாங்க. கட்டளை நீ கேட்ட 2 சத்தியத்தை இதோ தந்துவிட்டேன். கட்டளை கட்டளை சாத மியூசிக் சொட்டா வலிக்கு போகுது. ஏன்னா மாயவ தெஜ்ஜியை கேட்டாங்க. உங்களுக்கு என்ன பின்னா ஒரு பாட கட்டி வீட்டுல வச்சிருப்பாரு. மொத்தத்தையும் வாரத்துக்கு எனக்கு தான் தெரியும். எத்தனையோ கம்பெனி கொரோனா எல்லாம் சேர்ப்பாங்க. கொஞ்சம் ஆக மாட்டாங்க. 4-5 கொரோனா பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான் போது. பாகிஸ்தான்ல போய் குண்டு வச்சுக்கிறேன்டா, உனக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன்டா. அவரு 2 குண்டு வச்சுக்கிறாரு. ஏச்சி கர்மம் அப்படியே வச்சு அப்படியே செதுக்கணும். அப்படியே பேர் மாத்தி வச்சு அபி நாடகம் பண்றாங்க. வாரம் போஸ் பண்ணியமா உங்க மாட்டான்னா போஸ் குத்துறா. டேய் கபடி பிசுவார் பண்றா சொட்டா. பட்டு ஒண்ணு இல்ல, அங்க சீதாபுரி மாதிரி தண்டை 2 பிஞ்சுக்குது. அது பாத்துங்க. டேய்
ஒரே